ஓபிஎஸ்ஐ அதிமுகவில் இணைக்க திட்டம் என பரவும் செய்தி வதந்தி என முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறவேக்காடு என்பது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அண்ணாமலை பேச்செல்லாம் பொய்யானது. அவர் கர்நாடகாவில் என்ன பேசினார் என தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தனது கட்சியோடு கூட்டணி வைத்தால் தமிழ்நாட்டையே பட்டா போட்டு தருவதாக கூறினார்கள். தேர்தலின் போது அதிமுகவுடன் யார் கூட்டணி பேசுகிறார்களோ அவர்களை டெல்லியில் இருந்து வந்து தூக்கி சென்றார்கள். ஆளுநர் ஆக்குவோம், ஒன்றிய அரசில் அமைச்சர் ஆக்குவோம் என்று டெல்லி இடையூறு செய்தார்கள். அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் சேர்ப்பதாக வரும் செய்திகள் துளியும் உண்மையில்லை. மீண்டும் ஒரு விஷப்பரீட்சைக்கு அதிமுக தயாராக இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் ஒப்புதலோடு தெரிவிக்கிறேன், அதிமுக தனது வரலாற்றில் அதிக அளவில் வழக்குகளை சந்தித்ததில்லை. அதிமுக ஏராளமான வழக்குகளை சந்திக்க வைத்தவர் ஓபிஎஸ். அவர் தனது சுய லாபத்துக்காக, பதவிக்காக அதிமுக மீது பல்வேறு வழக்குகளை தாக்கல் செய்துள்ளார் என அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.